உன்னுடைய ஆவிக்குரிய தன்மையும் உன்னுடைய பரிசுத்தமும் தேவனுக்கு நேராய் நீ வாழ்வதிலும் தேவனுக்கு நேராக நீ ஜீவிப்பதிலும் உன் பலன் கொஞ்சம் கூட குறையவே கூடாது. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கூட வீக்னஸாவே வந்துடக்கூடாது. காரணம், நான் வாங்கி வந்த வரமே சிங்கம் போல கெட்சிக்கிற ஒரு தைரியமாக பின்மாற்றம் அடையாத தேவனை நோக்கி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையையும் கிருபையையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரங்களை கொண்டு கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். இந்த சிங்கத்தை குறித்து சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிளஸிங் எந்த கோத்திரத்துக்கு? யூதா கோத்திரம். இந்த கோத்திரத்துல ஒருத்தர் வர்றாரு பாருங்க, செங்கோலை கொண்டு. அது யாருதான்? இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு புது பலனை ஆண்டவர் கொடுத்து நம்மளை என்ன செய்யறான்னா, இந்த யூதாவின் செங்கோல் நமக்கு நேரா ஏசப்பா வருகிற வரைக்கும் நமக்கு நேரா நீட்டப்பட்டிருக்கிறது.